டேய் ஓட்டு யாருக்குடா போட்ட? ஓட்டா? அதெல்லாம் எப்பயோ போட்டேன் மச்சான். டேய் நீ எப்பயோ போட்டேன்னு தெரியுதுடா, அதான் யாருக்கு போட்ட? அவங்க தான் மச்சான் போட்டேன், கரெக்டாக போட்டேன். டேய் வெறுப்பேத்துறியா? நானும் ரொம்ப நாளாக உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஓட்டு யாருக்கு போட்ட ஓட்டு யாருக்கு போட்டேன்னு. எப்போ கேட்டாலும் எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், அதெல்லாம் எப்போ முடிஞ்சிச்சுல்ல, சிஎம் யாரும் தெரிஞ்சிச்சுல்ல, அப்புறம் என்ன சொல்கிற அவளுங்க? மச்சான் ஓட்டு என்னோட உரிமைடா, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நான் வெளியில சொல்லக்கூடாதுடா. டேய் எருமை, நீ உன்னத்தா எருமை, காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற எருமை, நீ உரிமை பற்றி பேசுகிற, அதில் பெருமை. மச்சான் போதும்டா, நிறுத்து, நான் சொல்கிறேன். சொல்லு. என் ஓட்டு யாருக்கு போட்டேன்னு தெரியுமா? சொன்னா தாண்டா தெரியும். சரி சரி, டென்ஷன் ஆகாத, சொல்கிறேன். என் ஓட்டை நம்ம அண்ணனுக்கு தான் போட்டேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வை ப்ரோ? ஓட்டுக்கு போட அப்பா கிட்ட காசு வாங்கினியாடா? ஆமாம் வாங்கினேன், ஆல்ரெடி அண்ணா சொல்லிட்டாரு. அப்பா ஆசை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை காசு கொடுக்குறாரு, மனசார வாங்கிக்கோங்க, மறக்காமல் அண்ணன் கூட்டு போட்டுருங்க. எங்கள் அண்ணா சொன்ன மாதிரியே அப்பா காசு கொடுத்தாரு, நான் வாங்கிக்கிட்டேன். எங்கள் அண்ணா ஹார்ட்டு தந்தாரு, தம்பி நான் ஓட்டு போட்டேன், அண்ணா ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு. அப்போ அப்பாடா தோத்து வில்லன் ஆயிட்டாரு. அப்போ நீ என்ன ஹீரோ ஆயிட்டியா? இருக்கலாம். போதும்டா சாமி உங்க அரசியல். ஆமாம், நீ அப்பா அம்மா 2 பேர்கிட்டும் காசு வாங்கினியாமே, கேள்விப்பட்டேன். நீ யாருக்கு போட்ட ஓட்டு? அந்த கன்ஃபியூஷனில் தான்டா அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன். அதானே பார்த்தேன். போலாம் ரைட்.